வணக்கம். புதுச்சேரியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கைவிட்டு பெய்யும் மழைநீரை ஆறுகளிலும் குளங்களிலும் வீடுகளிலும் சேமிக்க வேண்டி உரிய அதிகாரிகளுக்கு ஆணையிட வேண்டி புதுவை முதல்வருக்கு புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் முதல்வர் ரங்கசாமியிடம் அளித்துள்ள மனுவில், உங்களின் புகழை நாங்கள் எந்நேரமும் பேசிக் கொண்டிருப்பதால் நாங்கள் அதை எங்கள் வாழ்வில் இன்பமாக கருதுகிறோம். உங்களின் கருணை உள்ளத்தை நாங்கள் போற்றும் போது பல நன்மைகள் வந்து சேரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. நாங்கள் துன்பப்படும் போதும் நீங்கள் எங்களை ஒரு தந்தையை போல இருந்து காத்து வருகின்றீர்கள். நீங்கள் ஒரு அன்னையை போல் கண் உறங்காமல் அன்போடு எங்களை அனுதினமும் பாதுகாத்து மகிழ்ச்சி தருகின்றீர்கள். எல்லாவற்றையும் விட நாங்கள் வாழும் தெய்வத்தை பார்த்ததில்லை, வாழும் சித்தரை பார்த்ததில்லை, வாழும் கர்ணரை நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் உங்கள் மூலமாக தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல புதுச்சேரியில் மிக முக்கியமான தருணத்தில் சூழலில் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எங்கள் முதல்வரை மனதார வாழ்த்துகிறேன். மேலும் இயற்கையாய் தொடர அனுமதிப்பது தொடர்பான அனைத்து நிலைகளையும், நிலத்தடி நீரின் அத்தியாவசியத்தையும் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த தாங்கள் நன்கு அறிந்தவர் என்கிற வகையில் தயவு செய்து தண்ணீர் மேலாண்மை பற்றி நன்கு படித்தவர்களையும், துறை சார்ந்த வல்லுநர்களையும், அதை பற்றி நன்கு அறிந்தவர்களையும், ஆழ புரிந்தவர்களையும் உங்கள் அருகில் வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்லும் கருத்துக்களையும் ஆராய்ந்து அதன் பிரகாரம் செய்யுமாறு தங்களை பாதம் தொட்டு வேண்டுகிறேன். நமது புதுச்சேரி மாநிலத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசிடமிருந்து நீங்கள் ரூபாய் 500 கோடி கேட்டிருப்பதை அறிந்து மிகவும் வேதனையுற்றேன். தொடர்ந்து மழை பெய்யாத, அதற்கான வாய்ப்பும் வசதிகளும் மற்ற மிகவும் வறட்சியுற்ற அதிகமான பாலைவனங்கள் மற்றும் பெரும் மணல் மேடுகள் நிறைந்த இடங்கள், ஆறு, குளம், குட்டை, கிணறு இது போன்ற எந்த வசதியும் இல்லாத துபாய், சவுதி அரேபியா, அல்ஜீரியா, பக்ரைன், ஜெர்மனி, இஸ்ரேல், கஜகஸ்தான், ஓமன், கத்தார், குவைத், ஷார்ஜா போன்ற இன்னும் பல நாடுகளுக்கு தான் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் பொருந்துமே தவிர நம் தாய் நாடான இந்திய தேசத்துக்கு எந்த வகையிலும் என் நிலையிலும் பொருந்தாது. நான் மேலே குறிப்பிட்ட நாடுகளில் கடல் நீரை குடிக்க மற்றும் சுவையானதாக மாற்ற அதிகமாக மெமரியன்களும், சுவையை அதிகரிக்க மெதுவாக கரையக்கூடிய செயற்கையாக செய்யப்பட்ட கூழாங்கற்களையும் பயன்படுத்துவார்கள். அதன் பிறகுதான் அந்த தண்ணீரை குடிக்க முடியும். உதாரணத்திற்கு நமது அரசாங்கத்தின் உதவியுடன் இயங்கும் ரூபாய் 7 கேன் தண்ணீரை தயார் செய்யும் நிறுவனம் உற்பத்தி செய்த தண்ணீர் போக அதிலிருந்து பிரித்தெடுத்த அழுக்கு மிகுந்த தண்ணீரை சாக்கடையில் தான் விட முடியும். அந்த அழுக்கு தண்ணீரை வேறு எந்த உபயோகத்திற்கும் பயன்படுத்தவே முடியாது. இதுதான் உண்மை. அப்படி இருக்க சாதாரண தண்ணீருக்கே இந்த நிலை என்றால் கடல் தண்ணீரை குடிக்க, சுவைக்க எவ்வளவு மெமரியன்கள் மற்றும் கரையும் செயற்கை கூழாங்கற்கள் தேவைப்படும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டுகிறேன். கடல் உப்பு நீரிலிருந்து நன்னீர் பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு மீதமுள்ள அசுத்த நீரை மேற்கண்ட நாடுகளில் கடலுக்கடியில் 100 மீட்டர், 200 மீட்டர், 500 மீட்டர் அளவுள்ள ஆழத்தில் நல்ல நீரோடைகளாக கடலுக்கடியில் ஓடுகின்ற அந்த இடத்தை கண்டுபிடித்து இந்த அழுக்கு தண்ணீரில் அதை கலந்து விடுவார்கள். அவர்களுக்கு வேறு வாய்ப்புமில்லை, வேறு வழியுமில்லை. எனவே வளைகுடா நாடுகளில் இந்த முறை சாத்தியமாகும். அதற்காக அதிக பொருட்செலவு ஆகும். இது வளைகுடா நாடுகளுக்கு பெரியதாக தெரியாது. அதனால் இது அவர்களுக்கு பொருந்தும். ஆனால் இது நமக்கு பொருந்தாது. ஏனென்றால் அந்த அழுக்கு தண்ணீரை இவ்வளவு செலவு செய்து ஆழத்தில் விடுவதற்கு இன்னும் செலவு அதிகமாகி விடும் என்பதால் கடல் மேல் மட்டத்திலே விட்டு விடுவார்கள். அதனால் கடல்வாழ் உயிரினங்கள் செத்து மடியும். உதாரணத்திற்கு நமது நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இத்திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் மகாபலிபுரம் அருகே எதிர்காலத்தில் மீனவர்கள் வாழ்வாதாரம் சூனியமாவதை நாம் பார்க்கத்தான் போகின்றோம். இதற்கு உதாரணம் பல நாடுகள் உள்ளது. நமது புதுச்சேரி பொறுத்தவரை நமக்கு இத்திட்டம் தேவையற்றது.
நமது புதுச்சேரியில் 84 ஏரிகளும் 609 குளங்களும் உள்ளன. இதில் பல குளங்கள் மற்றும் ஒரு ஏரி மட்டும் காணாமல் போய்விட்டது என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மீதி உள்ள ஏரிகளிலும் குளங்களிலும் நமது புதுச்சேரியில் உள்ள சுமார் 1 லட்சம் வீடுகளிலும் நாம் மழைநீரை சேகரித்தாலே நமக்கு தேவையான நல்ல சுத்தமான குடிநீர் கிடைத்துவிடும். இத்திட்டத்தினை நமது அரசு செயல்படுத்த 450 கோடி ரூபாய் மட்டுமே செலவாகும். ஆகவே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினை உடனடியாக கைவிட்டு நான் மேலே குறிப்பிட்டுள்ள மீதமுள்ள 83 ஏரிகளிலும் சுமார் 250 குளங்களிலும் பெய்கின்ற மழைநீரை சேமிக்க வேண்டும். மேலும் மழைநீர் சேகரிப்பு நிலை இல்லாமல் இருக்கும் சுமார் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட வீடுகளில் அரசை முன்வந்து மழைநீரை சேகரிக்கும் திட்டத்தை தொடங்கினால் இந்த மழைநீர் பூமிக்கடியில் சென்றுவிடும். பூமிக்கடியில் செல்லும் போது அது பள்ளமான தாழ்வான பகுதிக்கு அந்த தண்ணீர் போகும். அந்த தண்ணீர் பள்ள பகுதிக்கு செல்லுமானால் அது நேராக கடலில் தான் கலக்கும். ஆக தண்ணீர் பூமிக்கடியில் கடலை நோக்கி போகும்போது உப்பு கலந்த நமது பகுதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் அதனோடு கலந்து மீண்டும் கடலுக்கு செல்லும். இவ்வாறு தொடர்ந்து நடைபெறும் இந்நிகழ்வினால் நமது புதுச்சேரியில் உள்ள உப்பு நீர் கடலுக்கு சென்றுவிடும். நமக்கு நல்ல குடிநீர் கிடைத்துவிடும். நிலத்தடி நீர் மட்டமும் கணிசமாக உயர்ந்துவிடும். இம்முறையிலான இயற்கை சார்ந்த வழிமுறைகளை விட்டுவிட்டு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினை செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று நீங்கள் கட்டாயப்படுத்தினால் எனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் பொருட்படுத்தாமல் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். என்னை பொறுத்தவரை உங்களை கடவுளாக, வாழும் சித்தராக, கர்ணராக பார்க்கிறேன், அன்பு செலுத்துகிறேன். என் நிலையிலும் எச்சூழலிலும் உங்களை எதிர்க்க என்னால் முடியாது. ஏனெனில் அவ்வளவு மரியாதைக்குரியவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே தயவு கூர்ந்து என்னுடைய கோரிக்கையின் வேண்டுதலின் நேர்மையை, உண்மையை நன்கு உணர்ந்து நம் புதுச்சேரி மாநில மக்களின் நலத்தை எண்ணி நம் எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் மழைநீரை சேர்த்து வைத்த மகான், புண்ணியவான், சாமி, தெய்வம் என்றெல்லாம் உங்களை மக்கள் மென்மேலும் புகழ வேண்டும். நிலத்தையும் நிலத்தடி நீரையும் மக்களையும் காத்த மக்கள் முதல்வர் என்னும் பெயர் நிலைக்க வேண்டும். நீங்கள் அரசியலில் பெரியதாக மதிக்கும் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல அணைகளை கட்டமைத்து தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு, மக்களுக்கு அர்ப்பணித்ததால் நாம் இன்னும் இது நாள் வரை அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் என்ன நன்மை செய்துவிட்டு செல்கிறோம், நமது எதிர்கால சந்ததியினருக்கு என்ன விட்டுவிட்டு செல்கிறோம் என்பதை முக்கியமாக கருதி நான் மேற்சொன்ன ஏரி, குளம், அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நிறைவேற்றி நிலத்தடி நீர்வளத்தை பெருக்கி உயர்த்தி எதிர்கால வரலாற்றில் நீங்காத இடம் பிடிக்க தங்களை பணிவுடன் வேண்டுகிறேன். அவ்வாறு இயற்கையை இயற்கையாகவே வாழ வைப்பதற்கான, அனுமதிப்பதற்கான, தொடர வைப்பதற்கான எனது கோரிக்கைகளை, வேண்டுகோள்களை நீங்கள் கனிவுடன் பரிசீலித்து தாய் உள்ளத்துடன் செய்து முடிப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்து பணிமனையை தொழிற்சங்கங்கள் முற்றுகையிட்டு பேருந்துகளை இயக்க விடாமல் நுழைவாயிலை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனை புதுச்சேரி உப்பளத்தில் இயங்கி வருகிறது. இந்த பணிமனையில் இருந்து சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு 57 தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 28க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் உள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தொழிற்சங்க போராட்டங்களை மீறி 7 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதனை அறிந்த தொழிற்சங்கங்கள் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள பணிமனை முன்பு ஒன்று திரண்டு இயக்கப்பட்ட பேருந்துகளை வெளியே விடாமல் பணிமனை நுழைவாயில் இழுத்து மூடி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் இளவரசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். இதனால் தமிழக அரசு பேருந்து பணிமனை முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்த நிலையில் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது.
இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் விடாமல் மழை பெய்து வந்ததால் கடந்த 24 மணி நேரத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, அம்பகரத்தூர், நெடுங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 4500 ஹெக்டேரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்பொழுது தொடர் மழையால் சம்பா பயிர்களில் 1000 ஹெக்டேருக்கு மேல் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரி அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கினால் மட்டுமே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் புதுச்சேரி அரசுக்கு வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை தேவர் பேரவையின் 41ஆம் ஆண்டு விழாவில் 10, 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது. புதுவை தேவர் பேரவையின் 41ஆம் ஆண்டு விழா ராம் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் நடைபெற்றது. பேரவையின் தலைவர் கணேஷ் முக்கையா தலைமையில் நடைபெற்ற விழாவில் லட்சுமணன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் சாய் சரவணன்குமார், செல்வகணபதி MP ஆகியோர் கலந்து கொண்டு 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தேவர் பேரவையின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுடு களிமண் சிற்பங்கள் வடிவமைக்கும் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி தேர்தல் துறை 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி தேர்தல் துறையும் பாண்டிச்சேரி கிராப்ட்ஸ் பவுண்டேஷன் இணைந்து வாக்காளர்களுக்கு 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் புகழ் வாய்ந்த புவிசார் குறியீடு பெற்ற சுடு களிமண் சிற்பங்கள் வடிவமைக்கும் நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் கலை மற்றும் கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சுடு களிமண் சிற்ப கலைஞர் பத்மஸ்ரீ முனிசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுடு களிமண் சிற்பங்களை வடிவமைத்து அசத்தியிருந்தனர். இதில் வாக்களிப்பது, விரல்களில் மையிடுவது மற்றும் மாதிரி வாக்குச்சாவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான சுடு களிமண் சிற்பங்களை வடிவமைத்து இருந்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி தேர்தல் ஆணையர் ஜவஹர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தில்லைவேல் ஆகியோர் சுடு களிமண் சிற்பங்களை பார்வையிட்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டினார்கள். தொடர்ந்து சிறந்த சுடு களிமண் சிற்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ரொக்க பரிசும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை லோயோலா கல்லூரியில் 11ஆம் ஆண்டு வீதி விருது விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. 11ஆம் ஆண்டு வீதி விருது விழா சென்னை லோயோலா கல்லூரியில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. தமிழகம், புதுச்சேரி உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்றனர். பேராசிரியர் காளீஸ்வரர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ் பண்பாடு மற்றும் சுற்றுலா அறநிலைத்துறை முதன்மை செயலர் மாணிக்க வாசகம், நடிகர்கள் சசிகுமார், சமுத்திரகனி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மூத்த கலைஞர்களுக்கு ரூபாய் 10,000 மதிப்புள்ள பண முடிப்பு உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்கத்தின் செயலாளர் கூடாரம் தலைமையில் ஏராளமான கலை குழுக்கள் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினர். இதில் சிறப்பு நிகழ்ச்சியாக புதுச்சேரி சூரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த மாணவன் வைத்தீஸ்வரன் சுமார் 6 கிலோமீட்டர் வரை நடனமாடியபடி வந்து பார்வையாளர்களை அசத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி, கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த கலைஞர்கள் மற்றும் குழுக்களாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள பாவாண நகர் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக நகரின் தாழ்வான பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் பாவாணர் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் முடங்கி உள்ளனர்.
இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பாவாணர் நகர் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்பொழுது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் இனிவரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இதேபோல் பாவாணர் நகர் பகுதியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பால், பிரெட், பிஸ்கட் ஆகியவற்றை வழங்கினர். ஊசுடு தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து பொறையூர்பேட் மற்றும் ஆகரம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் பொதுமக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஊசுடு தொகுதி வளர்ச்சி பணிகள் குறித்து பொறையூர்பேட் மற்றும் ஆகரம் பகுதியில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் அப்பகுதி மக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இதுவரை பொறையூர்பேட் மற்றும் ஆகரம் பகுதியில் நடந்து முடிந்த பணிகள் மற்றும் செயல்முறையில் உள்ள பணிகளை தெரிவித்தார். மேலும் வளர்ச்சி பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அதனை கோரிக்கையாக ஏற்று அதற்கான பணிகளை மேற்கொள்வதாக அமைச்சர் தெரிவித்தார். ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன் உட்பட ஊசுடு தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நடைபெறும் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நாடு தழுவிய விழிப்புணர்வு வாகன பயண நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரவேற்புரை வழங்க பாரத பிரதமர் பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். அதன் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு, தலைமை செயலர் திரு ராஜு வர்மா, அரசு செயலர்கள், மாவட்ட ஆட்சியர் திரு வல்லவன், அரசு துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சி நிறைவில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 500 வழங்குவதற்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் ஆண்டுதோறும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது. பிறகு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 2018ஆம் ஆண்டுக்கு பின் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக பொதுமக்களின் வங்கி கணக்கில் ரொக்க பணம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தீபாவளிக்கு 2 கிலோ சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். அதன்படி ரேஷன் கடைகள் மூலம் சர்க்கரை, இலவச அரிசி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு புதுவை அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோ மூலம் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் மஞ்சள் 100 கிராம், பச்சரிசி 2 கிலோ, கடலை பருப்பு 1/2 கிலோ, துவரம் பருப்பு 1/2 கிலோ, உளுந்து 1/2 கிலோ, பச்சை பயிறு 1/2 கிலோ, வெல்லம் 1 கிலோ, முந்திரி 50 கிராம், திராட்சை 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம் வீதம் 10 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. பாப்ஸ்கோ நிறுவனம் சார்பில் புதுவை, காரைக்கால், மாஹே ஆகிய பிராந்தியங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி வழக்கம் போல் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் வங்கி கணக்கில் ரூபாய் 490 பணம் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போல் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்காமல் குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் நேரடி பண பரிமாற்றம் மூலம் ரூபாய் 500 பொதுமக்களின் வங்கி கணக்கில் செலுத்த அரசு முடிவு செய்தது. அதற்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கவர்னர் தமிழிசை இந்த கோப்புக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ குடும்ப அட்டைதாரர்கள் அல்லாத அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10 பொருட்கள் அடங்கிய பொங்கல் பொருட்களுக்கு ஈடாக ரூபாய் 500 பொதுமக்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட உள்ளது.
இதற்காக 5.16 கோடியே 93,80,500 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளை சேர்ந்த 3,38,761 அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். ஊதிய உயர்வு, போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்டத்தை தொழிலாளர்களுக்கு முழுமையாக வழங்க நடவடிக்கை. பணியின் போது இறந்த தொழிலாளர்கள் வாரிசுகளுக்கு அரசு வேலை, அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுடன் தொழிலாளர்கள் சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 25 தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டு உள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்திற்கு ஆதரவாக காரைக்கால் பேருந்து நிலையத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சங்கத்தின் நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம் தலைமையில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் CITU சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் அமைதியாக நின்று அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் பணிமனையில் உள்ள 40 பேருந்துகளில் 6 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளானார்கள். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் பாதிப்படைந்த பயிர்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் சம்பா சாகுபடிக்காக கடந்த அக்டோபர் மாதம் இறுதியில் நடவு செய்யப்பட்டது. பொன்னி, டிபிடி உள்ளிட்ட பல ரகங்களில் நெல் பயிரிடப்பட்டிருந்தது. செழித்து வளர்ந்திருந்த நெற்பயிர்கள் 2 வாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்நிலையில் நேற்று திடீரென பெய்த மழையால் விவசாய நிலங்களை மழைநீர் சூழ்ந்தது. திருக்கனூர், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், சோரியாங்குப்பம், வம்புப்பட்டு, சுத்துக்கேணி உள்ளிட்ட பல இடங்களில் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. வயல்வெளியில் நெற்பயிர்கள் சாய்ந்து மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தது. ஓரிரு நாட்களில் மீண்டும் மழை பெய்தால் நெற்பயிர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் எனவும் கொம்யூன் பஞ்சாயத்து வடிகாலை தூர் வாராததால் மழைநீர் வடியாமல் நிலங்களில் தேங்கி நெற்பயிர் பாழாகியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் பாகூர், ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம், கரியமாணிக்கம், திருக்கனூர், கோர்க்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நேற்றைய மழையில் சேதமடைந்துள்ளது. இதனால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது பருவம் தவறிய மழையால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. புதுவை அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு அறிவிக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள் சங்கத்தின் 6வது ஆண்டு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கல்லூரிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள் சங்கத்தின் 6வது ஆண்டு விழா ஹோட்டல் ஜெயராமில் நடைபெற்றது. சங்கத்தின் கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சங்கத்தின் தலைவர் சோலை மலைச்சாமி, சங்க செயலர் சிவகுமார், பொருளாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலர் JN சுக்லா, முன்னாள் பொதுச் செயலர் பார்த்தசாரதி, கூட்டமைப்பின் பொருளாளர் சதானந்த பட்டாச்சாரியார், தேசிய செயலாளர்கள் சுவாமிநாதன், மகளிர் அணி செயலர் பார்வதி கோபாலன், துணைத் தலைவர் உஷார கோத்தம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். தென் மண்டலத்தில் உள்ள பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்களின் கோரிக்கைகள், நலன்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. முடிவில் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பின் தென்மண்டல செயலர் சோலை மலைச்சாமி, கூட்டமைப்பின் தலைவர் JN சுக்லாவிடம் நிர்வாகிகள் வழங்கினார்கள். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நடைபெற்று வரும் காய், கனி, மலர் கண்காட்சி 3 நாட்களில் மொத்தம் 35,000 பேர் பார்வையிட்டனர். புதுச்சேரி பிராந்திய பகுதியான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாமில் ஆண்டுதோறும் மக்கள் கலைவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான கலைவிழா மற்றும் மலர், காய், கனி கண்காட்சி பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 6ஆம் தேதி துவங்கியது. விழாவை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார். மலர் கண்காட்சியில் பூக்களால் பறவைகள் உள்ளிட்ட உருவங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு இருந்தன. இந்த கண்காட்சி ஏனாம் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். விழாவில் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தினமும் நடத்தப்பட்டன.
3 நாட்களில் மொத்தம் 35,000 பேர் காய் கனி மலர் கண்காட்சியை பார்வையிட்டனர். நிறைவு விழா நேற்று நடந்தது. தொகுதி எம்எல்ஏ கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பங்கேற்றவர்களுக்கு பரிசு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏனாம் மண்டல நிர்வாகி முனுசாமி, ஏனாம் நகராட்சி ஆணையர் அருள் பிரகாசம், ஏனாம் எஸ்பி ரகுநாயகம், வேளாண் கூடுதல் துணை இயக்குநர் சிவசுப்பிரமணியன் கலந்து கொண்டனர். சட்டக்கல்லூரி மாணவர் கிருத்திக் கைலாஷ் எழுதி மக்கள் கவர்னர் எனும் புத்தகத்தை புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வெளியிட்டார். பெங்களூர் சட்டக்கல்லூரி மாணவரான கிருத்திக் கைலாஷ் மக்கள் கவர்னர் என்ற பெயரில் புதுச்சேரி முன்னாள் கவர்னர் கிரண்பேடி குறித்த புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார். அதனை புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கவர்னர் கிரண்பேடி வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய கிரண்பேடி, நான் புதுச்சேரிக்கு கவர்னராக வந்தபோது புதுச்சேரியை பற்றியோ தமிழ் மொழியை பற்றி எதுவும் தெரியாது. பதவி ஏற்ற பின் IAS அதிகாரியான தேவநீதிதாஸ் மற்றும் கவர்னர் மாளிகை அதிகாரிகளான ஸ்ரீதரன், ஆஷா குப்தா, SP பாஸ்கர் ஆகியோர் கொண்ட ராஜ்நிவாஸ் என்ற குழுவை உருவாக்கினேன். அந்த குழுவை உடைக்க எவ்வளவு முயற்சி செய்தார்கள், ஆனால் முடியவில்லை. தெரியாமல் செய்வதுதான் தவறு, தெரிந்து செய்வது தவறல்ல. நான் பதவியில் இருந்தபோது மிகவும் நேர்மையாக இருந்தேன். நான் செய்தது எல்லாம் நீதிமன்றமும் சரியானது என கூறியது என்றார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் IAS அதிகாரி தேவநீதிதாஸ், SP பாஸ்கர், லலித் வர்மா உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகைக்கு முன் இலவச வேட்டி சேலைக்கான 1000 ரூபாயை வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை ஆதிதிராவிடர் நலத்துறை தீவிரமாக செய்து வருகிறது. புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையின் போது 18 வயது பூர்த்தியடைந்த அனைத்து பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச வேட்டி சேலை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி ஆண்களுக்கு வேட்டி அல்லது லுங்கி, ஒரு பாலிஸ்டர் சட்டை, பெண்களுக்கு பாலிஸ்டர் பிளவுஸ், சேலை வழங்கப்பட்டு வந்தது. நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் வேட்டி சேலைக்கு பதில் 500 ரூபாய் வழங்கப்பட்டது. விடுதலை நாள் விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, வேட்டி சேலைக்கான 500 ரூபாயை 1000ஆக உயர்த்தி அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என அறிவித்தார். முதல்வர் உத்தரவின் பேரில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வேட்டி சேலைக்கான பணம் தலா 1000 ரூபாய் வீதம் பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்த ஆதிதிராவிடர் நலத்துறை தயாராகி வருகிறது. துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு 12,76,28,000 ரூபாய் செலவாகும். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் தொண்டமனத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையும் மற்றும் தொண்டமனத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த ஓவிய போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் சாமிநாதன் தலைமை உரையாற்றினார். நோடல் அதிகாரி விரிவுரையாளர் மணிகண்டன் ஓவிய போட்டி குறித்து விளக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் 68 மாணவ மாணவியர் புகை, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு, சே நோ டு ட்ரக் போன்ற தலைப்புகளில் ஓவியங்களை வரைந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் உதயகுமார், மகாதேவன், கலைவாணி, உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஆகியோர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் இன்ஸ்பெக்டரின் மிரட்டலுக்கு பயந்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வதாக வெளியிட்ட ஆடியோ சமூக வலைதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் தனி ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வெங்கடேசன். இவரை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வானூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணன் ஒருமையில் பேசியும் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆதிதிராவிடர் என்பதால் அவரை ஜாதி ரீதியாக மற்றொரு நபரிடம் பேசி ஆடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. இதற்கிடையில் வானூர் இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தன்னை ஜாதியை சொல்லி மிரட்டுவதாகவும், என்னை மென்மேலும் மிரட்டினால் நான் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று வாட்ஸ்அப்பில் பதிவு செய்த ஆடியோவும் தற்பொழுது சமூக வலைதளத்தில் பரவி பெரும் வைரலாகி உள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் விழுப்புரம் மண்டலத்தில் 74 இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொருவரும் தாங்கள் பணியாற்றிய காவல் நிலையத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில்
வானூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டராக இருந்த ஹரிகிருஷ்ணன் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு டிஎஸ்பியின் சப் டிவிஷனலான ஆரவல் பகுதிக்கு இடமாற்றம் செய்த சம்பவம் சக காவல் ஆய்வாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. ஏற்கனவே ஆரவல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு மிரட்டல் விடும் தோணியில் பேசிய ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் தற்பொழுது அதே காவல் நிலைய எல்லைக்கு பணியிட மாற்றம் செய்திருப்பது அரசியல் வட்டாரத்திலும் தற்கொலை செய்து கொள்வதாக பேசிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு பெரும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் திருப்பட்டினம் கீழையூர் ஸ்ரீ பொய்யாமூர்த்தி அய்யனார் திருக்கல்யாண வைபவத்தில் கொட்டு மழையிலும் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தை அடுத்துள்ள கீழையூர் கிராமத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ பொய்யாமூர்த்தி அய்யனார் ஆலயம். இங்கு அய்யனார் பூர்ணாம்பாள் புஷ்கலாம்பாள் சமேதரராக காட்சியளிக்கிறார். 10ஆம் நூற்றாண்டிலிருந்து இவ்வாலயம் பயன்பாட்டில் இருப்பதாக கல்வெட்டுகள் இருப்பது இக்கோவிலின் சிறப்பு. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருக்கல்யாண வைபவம் கடந்த 6ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சிகளான பொய்யாமூர்த்தி அய்யனார் மற்றும் பூரணாம்பாள் புஷ்கலம்பாள் ஆகியோருக்கு மஞ்சள், பால், தயிர், திரவிய பொடி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஆலய மண்டபத்தில் எழுந்தருளி ஸ்ரீ பொய்யாமூர்த்தி அய்யனார் மற்றும் பூரணாம்பாள் புஷ்கலம்பாள் ஆகியோருக்கு திருக்கல்யாண வைபவம் வைதிக முறைப்படி மங்கள வாத்தியங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள நாள் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் தங்கள் தலையிலே அச்சதையை போட்டு ஸ்ரீ பொய்யாமூர்த்தி அய்யனாரை வழிபட்டனர். நேற்று அதிகாலை முதல் மழை பெய்து வந்த போதிலும் திருக்கல்யாண வைபவத்தில் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வந்த பீகார் எம்எல்ஏக்கள் குழுவினர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். புதுச்சேரிக்கு நேற்று வருகை புரிந்த பீகார் சட்டசபை நிலைக்குழுவின் தலைவர் பிரமோத் குமார் தலைமையிலான 6 எம்எல்ஏக்கள் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அப்பொழுது புதுச்சேரி சட்டசபை மற்றும் சட்டசபையின் பல்வேறு நிலைக்குழுக்களின் செயல்பாடுகள் குறித்தும் இங்கு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தனர். இந்த சந்திப்பின் போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார். முன்னதாக அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தை சுற்றி பார்த்தனர். இதைத் தொடர்ந்து பீகார் எம்எல்ஏக்கள் குழுவினர் கவர்னர் மாளிகைக்கு சென்று கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். பாரிக்கல்பட்டு கிராமத்தில் வாய்க்கால் மறுசீரமைப்பு பணியை செந்தில்குமார் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். பாகூர் தொகுதிக்குட்பட்ட பரிக்கல்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி அருகே உள்ள யூவடிவு வாய்க்கால் சேதமடைந்துள்ளது. இதனை பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் சார்பில் 29,80,000 ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடந்தது. இதில் செந்தில்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் தனசேகரன், இளநிலை பொறியாளர் மாறன், முன்னாள் எம்எல்ஏ தங்க விக்ரமன், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் தனியார் பள்ளியில் நடைபெற்ற பல்துறை கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டு சென்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளியில் பல்துறை கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சி என்றாலே அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மட்டுமே காட்சிக்கு வைக்கப்படும். இந்நிலையில் இப்பள்ளியில் நடைபெற்ற பல்துறை கண்காட்சியில் அறிவியல், கணக்கு பாடங்கள் மட்டுமின்றி மொழி பாடங்கள், விளையாட்டு, விவசாயம் உள்ளிட்ட அன்றாடம் நாம் பயன்படுத்தும் அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இக்கண்காட்சியை மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் துவக்கி வைத்தார். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்கள் பார்வையிட்டு படைப்புகளை செய்திருந்த மாணவர்களிடமிருந்து கேட்டறிந்தனர். இதுபோன்ற கண்காட்சிகளில் மாணவர்கள் பங்கேற்பதால் மாணவர்கள் புத்தகத்தில் உள்ளதை மற்றும் கற்றுக்கொள்ளாமல் தங்களது அன்றாட வாழ்க்கை எவ்வாறு தொழில்நுட்பத்தோடும் அறிவியலோடும் விவசாயத்தோடும் ஒன்றி உள்ளது என்பதை உணர முடியும் என்ற நோக்கில் இக்கண்காட்சி நடத்தப்படுவதாக, இது புத்தக அறிவை மட்டும் வளர்க்காமல் செய்முறை அறிவையும் வளர்க்க உதவும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் பெருமாளின் தச அவதாரத்தை குறிக்கும் வகையில் மாணவர்கள் ராமர், பரசுராமர், நரசிம்மர் உள்ளிட்ட வேடங்களில் அமர்ந்திருந்தது காண்போரை கவரும் விதமாக இருந்தது.
இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் மணிமேகலை கண்ணையன், மது கண்ணையன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் சித்ரா, பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இலவச அரிசிக்கான பணத்தை உயர்த்தி வழங்க புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து ரேஷன் கடைகளை மூடிவிட்டு உணவுப் பொருட்களுக்கான பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தி வருகின்றது. மத்திய அரசு அரிசிக்கான பணம் சிவப்பு ரேஷன் கார்டுகளை கொண்டுள்ள குடும்பத்தில் மாதத்தில் ஒருவருக்கு 5 கிலோ, 1 கிலோவிற்கு 40 ரூபாய் என ரூபாய் 200 பணம் செலுத்துகிறது. இதேபோல் மாநில அரசு மஞ்சள் கார்டுக்கு 10 கிலோவும், சிவப்பு கார்டுக்கு 20 கிலோவும் அரிசி வழங்கி வந்தது. புதுச்சேரி ஆளும் அரசு அரிசி வழங்குவதை நிறுத்திவிட்டு மத்திய அரசை போல் மானியமாக வழங்கி வருகிறது. கிலோவிற்கு ரூபாய் 30 என கணக்கிட்டு மஞ்சள் கார்டுக்கு ரூபாய் 300, சிவப்பு கார்டுக்கு ரூபாய் 600 வழங்கி வந்தது. அதுவும் கூட பல மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ளது. அரிசி உட்பட எந்த தானியமும் கிலோ ரூபாய் 40க்கு விற்கப்படுவதில்லை. வெளி மார்க்கெட்டில் அரிசி என்ன விலைக்கு விற்கப்படுகிறதோ அந்த விலைக்கு மானியத்தை மக்களின் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். அதன்படி தற்பொழுது 1 கிலோவிற்கு ரூபாய் 60 வீதம் மாதம் மஞ்சள் கார்டுக்கு ரூபாய் 600, சிவப்பு கார்டுக்கு ரூபாய் 1200 என நிலுவை மாதத்திற்குரிய அரிசி பணம் முழுவதையும் செலுத்தி புதுச்சேரி மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். திருவண்டார்கோயில் ஏரிக்கரையில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற தமிழக வாலிபர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை திருவண்டார்கோயில் ஏரிக்கரையில் கஞ்சா விற்பனை நடப்பதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து எஸ்ஐ சரண்யா தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் அங்கு திடீரென மஃப்டி உடையில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்துக்கிடமாக நின்ற 3 பேரை சுற்றி வளைத்து பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே அனைவரையும் சோதனையிட்டனர். அப்பொழுது அவர்கள் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா பொட்டலங்களை விற்பதற்காக 120 கிராம் பொட்டலங்களை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று அதிரடியாக விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம், பள்ளத்தென்னல் ஆனந்தன், அருள் என்ற அன்பு செடியன், திண்டிவனம் வெள்ளிமேடுபேட்டை முகமது அர்ஷித் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கஞ்சா தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிந்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் நாளை நடைபெற இருந்த சாலையோர வியாபாரிகளுக்கான அமைப்பு குழு தேர்தலை திடீரென ரத்து செய்த நகராட்சி ஆணையரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 1500க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் உள்ளனர். இவர்களுக்கு அமைப்பு குழு தேர்தல் ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கடந்த மாதம் அறிவித்திருந்தார். இதனையடுத்து இதற்கான வேட்புமனு கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. இதில் ஏஐடியூசி, ஐஎன்டியூசி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தை சேர்ந்த 24 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் நாளை நடைபெற இருந்த தேர்தலை ரத்து செய்வதாக நேற்று இரவு நகராட்சி ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஆணையரின் இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அறிவித்த தேதியில் தேர்தலை நடத்த கோரியும் ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி புஸ்ஸி வீதியில் உள்ள நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தொழிற்சங்கத்தின் இந்த போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இதனை அடுத்து 50க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் புஸ்ஸி வீதியில் திடீரென சாலையில் அமர்ந்து மறியலில் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு களைய மறுத்ததால் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த திடீர் மறியலால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில அரசு பள்ளியில் பணியாற்றிய 157 உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கல்வித்துறை துணை இயக்குநர் வெறுப்பினர் ஜெயராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநில அரசு பள்ளியில் பணியாற்றிய 157 உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி அரசு பள்ளிகளில் பணியாற்றிய 142 உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
இதேபோல் மாகே பகுதியில் பணியாற்றிய 9 உடற்கல்வி ஆசிரியர்களும், ஏனாம் பகுதியில் பணியாற்றிய 6 உடற்கல்வி ஆசிரியர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.